பிஎம்கே, விசிகே இது ரெண்டுமே சாதி கட்சியா? அதாவது யாரோ ஒரு சுயநலத்துக்காக ஆரம்பித்த இந்த கட்சியை தூக்கி பிடிச்சிட்டு சுய சாதி பெருமை பேசிட்டு இங்கே திரியிற எல்லாருமே சமத்துவத்தை வந்து கெடுக்க பார்க்குறாங்க. அது புரியாமல் நீ மேலே நான் கீழேன்னு சொல்லிட்டு இங்கே சமத்துவத்தை வந்து வளர விடாமல் தடுக்கிறது ஒரே கட்சினா இது 2 கட்சி மட்டும்தான். நம்ம ஊரில் இந்த 2 கட்சியுமே இல்லாமல் இருந்திருந்தால் கூட எப்பயோ சமத்துவன்றது வளர்ந்துருக்கும். இந்த 2 கட்சினால தான் இப்போ நம்ம ஊரில் வந்து ஜாதி வேறுபாடு, சாதியில் பிறந்த ஒரே காரணத்துக்காக மட்டுமே இந்த கட்சியில் இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? இல்லை சுயசாதி பெருமை பேசுறது மூலமாக நீ நான் மேலே நான் கீழேன்னு சொல்கிறது காரணமாக இங்கே சமத்துவம் வளர்ந்து நினைக்கிறீங்களா? இல்லை இதை பேசினா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எங்களுக்கு தேவை சமத்துவம், சாதி கட்சி தேவையில்லை. ஜாதியை வச்சு இங்கே அரசியல் பண்ணுறதுனால தான் பல ஊர்கள் வந்து இன்னுமே ஒரு அடிமட்டத்திலே இன்னும் வளராமல் இருக்காங்க. இந்த மக்களுக்கு ஜாதினால என்ன கிடைச்சிருச்சு, என்ன பயன் அடைஞ்சிட்டிங்க? உங்களோட ஜாதியிலேயே கிட்டத்தட்ட எவன் கீழே எவன் மேலேன்ட்டு ஒரு பிரிவினையே இருக்காது. 2த்துலையுமே இருக்கட்டும், 2த்துலையுமே பணக்காரன் ஏழை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸை தான் பார்க்குவானே தவிர மற்றபடி எதுவுமே அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. வேறு எதனா ஒன்று இன்னொன்று முக்கியமான ஒன்று, இந்த கட்சி எதுக்கு ஆரம்பிச்சுனே மறந்துட்டு தன்னோட சுயநலத்துக்காக நான் மேலேன்னு சொல்லிட்டு, அதாவது தப்பு இல்லை அது, எதுக்காகனா நீ மேலே நான் கீழேன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட சுயநலத்துக்காக கட்சியை பிரித்து இந்த 2 கட்சியும் ஆரம்பித்ததுக்கு காரணமே சமத்துவத்தை வளர்த்துக்காக தான். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. செயல்பட்டிருக்கு இந்த 2 கட்சியும். அதுதான் என் கேள்வி. பிஎம்கேவாக இருக்கட்டும், விசிகேவாக இருக்கட்டும், 2மே எதுக்காக செயல்படுறீங்க, எதுக்காக? அதுதான் என்னோட கேள்வி. இப்போது மற்ற சாதியர்கிட்ட யாருமே இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்க மேலே கீழே என்ன சொல்லுவீங்களா, இல்லை எல்லோரும் சமன்னு சொல்லுவீங்களா? அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த கட்சி? யாருக்காக எதுக்காக பேசணும்? எல்லாரும் ஈக்குவல் நினைக்கிறேங்க. நான் நீ வேறு நான் வேறேன்னு சொல்லிட்டு இதுக்கு போகும்போது எங்களுக்கு அப்படி கிடையாது. அப்போது எதுக்கு அந்த ஜாதி கட்சி எதுக்காக இருக்கணும்? இப்போ பார்த்தீங்களா, இந்த ஜென்ரேஷனில் வளரக்கூடிய குழந்தைக்கு கூட இந்த ஜாதியை வந்து உட்புகுத்தி வச்சுருக்காங்க. சமத்துவம் வேணும், எல்லோரும் சமமாக பார்க்கணும், ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது, ஒரு வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு எவ்வளோ பேர் பேசுகிறீங்க. அப்புறம் எதுக்கு இந்த கட்சி? எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் வந்து போராடுறோங்க, ஓகேவா அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லா மக்களுக்காகவும் போராடுறதா எல்லா கட்சியுமே இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் வேறுபாடு ஏதாவது விதிக்கிறீங்க. அதாவது ஒரு சமூகத்துக்கான ஒரு ஜாதிக்கான ஒரு அடித்தளத்தை தான் இந்த கட்சி மூலமா நீங்கள் நிறுவனமே தவிர சமூகத்தை உங்களால் எடுத்துகிட்டு வர முடியாது. எங்களுக்கு சாதி கட்சி தேவையில்லை, சமத்துவம் இருந்தால் போதும். எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி எத்தனை கேள்வி இருக்குன்னு தெரியல. அது கேள்வி இருக்கிறவங்க எல்லாம் இந்த கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த முடிஞ்சால் அந்த வீடியோ எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி விடுங்க.